கடவுள் தெரியாது. கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான். ஞான கண்ணில் பார்த்தால் யாரும் சுற்றம்தான். கடவுள் தெரியாது. கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. எல்லாருக்கும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட பக்த பிரகலாதனோட கதைய சொல்ல போறேன். பழங்காலத்துல இரண்யகசிபுன்ற ராஜா இருந்தாரு. அவரு அசுரர்களோட ராஜா. மனிதர்களாலும் மிருகத்தாலும் ஆயுதத்தாலும் திவ்ய அஸ்திரங்களாலும் வானத்திலும் பூமியிலும் தனக்கு மரணமே நிகழக்கூடாது என்று வரத்தை பெற்றுக்கொண்டார் இரண்யகசிபு. இரண்யகசிபுக்கு தான் தான் இந்த உலகத்தோட எஜமான்னு நினைப்பு. அவர் எல்லாரையும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாரு. அவரு நாத்திகவாதியும் கூட. கடவுளை கும்பிடவே மாட்டாரு. ராஜாக்கும் ராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேரு பிரகலாதன். பிரகலாதன் விஷ்ணு பகவானோட தீவிர பக்தர். பிரகலாதா, உண்மையை சொல். யார் நீ? சுஷ்டியிலே அனந்த கோடி ஜீவராசிகளிலே நானும் ஒருவன். இல்லை, நீ மரணதேவன். அது வெறும் பிரமை. இருக்கட்டும். இந்த கதையை பார்த்தாயா? இது பரமேஸ்வரன் வரமளித்தது. இதிலிருந்து நீ தப்ப முடியாது. என்ன, உன்னை கொல்ல முடியாதா? சாவும் பிறப்பும் நம் கையில் கிடையாது. அந்த ஸ்ரீஹரி விருப்பத்திற்கு எதிராக ஒரு அணு கூட அசையாது. அப்படியா? நான் உன்னை கொன்றால் உன் ஹரி வந்து காப்பாற்றுவானா? பிறகு இதுவரையில் என்னை காத்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? அந்த ஸ்ரீஹரிதான். டேய் வாயாடி, நீ போற்றுகிற மகிமையை பொருந்திய இந்த ஸ்ரீஹரி எங்கிருக்கிறான் என்று சொல்கிறாயா? சொல்கிறேன். எங்கே? தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார். அப்படியா சொல்கிறாய்? நான் கேட்கிறேன், இந்த தூணில் ஹரி இருக்கிறானா? எந்த நுயிர் தந்த ஸ்ரீஹரி இல்லாத இடமேது? இதை கண்டோர் பலர் உண்டு. துரும்பிலே பெரிய தூணிலே நிறைந்தவனே என்று அறிவாய் நீ இன்றே. அப்படியானால் இந்த தூணில் இருந்து உன் ஹரி வெளியே வரட்டும்.
வாழ்க மகனே வாழ்க. இதுவரைக்கும் மூவுலகிலும் தேடி பார்த்தும் தென்படாத விரோதியை இன்று உன்மூலம் கண்டேன். எனக்கு பிள்ளையாக பிறந்ததற்காக நீ செய்ய வேண்டிய கடமையை செய்தாய். ஏய் மாயாவி! தங்கள் உக்ர நரசிம்ம உருவத்தை மாற்றிக்கொண்டு சாந்தி அடையுங்கள் சுவாமி, சாந்தி அடையுங்கள். பிரகலாதா, ஸ்ரீஹரி உனக்காக அவதரித்தவர். நீ வேண்டினால் மன்னித்து விடுவார். சாந்தி அடையும்படி பிரார்த்தித்துக் கொள்.